பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? மார்க் 8வது அதிகாரம் 37வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனா நம்முடைய ஜீவனுக்காக பிரயாசப்படுறோமா? ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி. தெரியுமா உங்களுக்கு ஒரு ரகசியம்? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு தன் ஜீவனை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்குதுதான். வாழ்க்கையில எல்லாம் இருக்குது, எல்லா சூழ்நிலையும் இருக்குது. ஓகே, ஃபைன். ஆனா இது எல்லாத்திற்கும் மேல ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா. நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் நம்ம இயக்குறது. அது நம்மை தேவன் பக்கமா இயக்கினால் இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் போது, அல்லது அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது, நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட நித்தியமா இருக்கும். அதை நோக்கின ஒரு ஃபோக்கஸ் நமக்கு எப்பவும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் வளமாய் மாற்றுவார். நம்ம அவரை குறித்த சிந்தனைக்கு நம்ம போகும்போது நம்மை குறித்து அவர் அதிகமாய் சிந்திக்கிறவராய் காணப்படுவார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு அவர் பார்த்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கையில விட்டுட்டு பாருங்க, சூப்பரா நடத்தி தருவார். இந்த வார்த்தையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.